அனைவருக்கும் வணக்கம். இறைவத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பழத்தை வைத்து பூஜை செய்யுங்கள், உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை எப்போவுமே விரிவாக பூஜை செய்வோம். நம் பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை என்று, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர உரையில் மகாலட்சுமிக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக நெல்லிக்கனி படைத்தால் மிகவும் நல்லது. அந்த நெல்லிக்கனியை சுவாமிக்கு பூஜை செய்யும்போது நீங்கள் நெல்லிக்கனி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்கனியை வைத்துவிட்டு நீங்கள் என்ன பூஜை செய்யலாம், 108 காயினை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். அல்லது என்கிட்ட காயினே இல்லைன்னா அந்த குபேர காயின் சொல்லுவாங்க, குபேர காயின் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், ₹1 ₹2 நாணயங்களை கூட 108 எடுத்துக்கொண்டு 108 ₹1 நாணயங்களாக இருக்க வேண்டும், அல்லது 108 ₹5 நாணயங்களாக இருக்க வேண்டும். அதை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த பூஜை செய்யும் முறை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் மகாலட்சுமியை நினைத்து ஒரு துதி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தட்டில் அந்த சவுண்டு கேட்குற மாதிரி, அந்த ஒலி எழுப்புகிற மாதிரி நீங்கள் காயினை வச்சுக்கிட்டே வரணும். இது ஒரு முறை. அப்படி என்கிட்ட காயின் இல்லை, எதுவும் இல்லை, இன்றைக்கி தான் நான் திடீர்னு பார்த்தேன், இதை பண்ண போகிறேன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. அன்றைய தினம் நீங்கள் சுக்கிர உரை மதியம் வருமளவா 1 to 2, அப்பொழுது குங்குமம், உங்கள் வீட்டில் குங்குமம் இருந்தால் பிரச்சனை இல்லை, 1 to 2 நீங்கள் குங்குமம் வாங்கி அந்த குங்குமத்தை அர்ச்சனை செய்ய வேண்டும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்று, வார வெள்ளிக்கிழமை அன்று நெல்லிக்கனியும் மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வைப்பது சிறப்பு. அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு தாம்பூலம் படைப்பது, மகாலட்சுமி என்றில்லை, உங்கள் பூஜை அறையில் ஒவ்வொரு சாமி, நிறைய சாமி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வைக்கணும்னு இல்லை, பொதுவாக நீங்கள் ஒரு தாம்பூலம், அதுவும் வெள்ளி என்று கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு வைப்பது மிகவும் சிறப்பு. எனது சிறு வயதிலிருந்தே எங்கள் அம்மா வெள்ளி அன்று வெற்றிலை பாக்கு இல்லாமல் சாமி, வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இல்லாமல் சாமி கும்பிட்டதாக நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா வெற்றிலை வாங்க மறந்தாலும் திரும்ப போய் 6 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு திரும்ப போய் வாங்கிட்டு, கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் சாமி கும்பிடுவாங்க. அது ரொம்பவும் விசேஷம். வெள்ளி என்று வெற்றிலை பாக்கு தாம்பூலத்துடன் இந்த நெல்லிக்கனியை வைத்து நீங்கள் என்ன சாமி கும்பிடுங்களோ, என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை வைத்து நன்றாக சாமி கும்பிடுங்கள். மேலும் கனகதர ஸ்தோத்திரத்தை காலையிலும் மாலையிலும் படிப்பது வழக்கமாக இல்லை என்றால் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது காலை ஒரு முறை மாலை ஒரு முறை படிப்பது மிகவும் நல்லது. இரண்டாவது, நீங்கள் வெள்ளி அன்று இது போல செய்கிறோம், நெல்லிக்கனி வச்சு படைக்கின்றோம், மறுநாள் நம்ம யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மறுநாள் சனிக்கிழமை அல்லவா, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், நெல்லிக்காயை கட் பண்ணி, எப்போவுமே சைவ முறை சமைப்பவர்களுக்கு சொல்கிறேன், நாங்களாம் சனிக்கிழமையும் வெள்ளி சனி 2 நாட்களும் சைவ முறை தான். சனிக்கிழமை பெருமாள் கும்பிடுவதால் நாங்கள் பருப்பு சாம்பார் அல்லது வேறு எதுவுமே குழம்பு வைக்க மாட்டோம், பருப்பு சாம்பார் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நெல்லிக்காயை கட் பண்ணி அந்த பருப்பில் வச்சு நெல்லி பருப்புன்னு ஒரு ரெசிபி சொல்லுவாங்க, நெல்லி பருப்புன்னு யூஸ்வலாக வைப்போம். ஸோ அந்த நெல்லி பருப்பில் நீங்கள் நெல்லிக்காயை கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லை, குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஒரு வழி இருக்குது. இரண்டாவது வழி என்னென்னா, நெல்லிப்பருப்பு என்னன்னு நான் சொல்லிடுறேன். நெல்லிக்காவை கட் பண்ணி வெறும் நீங்கள் தாளிப்பு, கடுகு வெந்தம்பருப்பு தாளிக்கும் பொழுது இந்த நெல்லிக்காயையும் போட்டு ஒரு கரண்டி மிளகாப்பொடி போட்டு ஊற வைத்த அந்த பருப்பையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், 5 விசில் வச்சிடலாம். இதுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நெல்லிக்கனியை மட்டும் நீங்கள் போட்டு இந்த பருப்பை சமைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நம்ம பருப்பின் அளவை பொறுத்து நீங்கள் 2, 3 என நெல்லிக்காய்களை போட்டுக்கொள்ளலாம். ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஸ்டாக் இருக்கும். நாங்கள் வெள்ளிக்கிழமை நெல்லிக்காயை வைத்து பூஜை செய்த பின் அந்த நெல்லிக்காயுடன் மற்ற இன்னும் 2 நெல்லிக்காய் எடுத்து நெல்லிப்பருப்பு வைத்து விடுவோம். அப்படி நெல்லிப்பருப்பு வைக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நெல்லிக்காய் ஊறுகாவாக போடலாம். அன்றைக்கு மட்டும் நெல்லிக்காயோட இன்னும் 2 நெல்லிக்காயை கட் பண்ணி மிளகாப்பொடி போட்டு உப்பு போட்டு அதை அன்றைக்கே ஊறுகாயாக வைத்து நீங்கள் சாப்பிட்டு முடித்து விடலாம், அதை வச்சுருக்காமல்.
எப்போவுமே வீட்டில் நெல்லிக்காய் இருப்பது நல்லது. சில பேர் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சிருப்பாங்க. எப்போவுமே ஊறுகாய்ங்கிறது குபேரனுடைய அம்சம். அதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்பொழுதுமே வீட்டில் வைத்திருப்பார்கள். இந்த முறையில் நீங்கள் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த நெல்லிக்காயை நான் கட் பண்ணுறதுனால அதில் நெல்லிக்காயோட கொட்டை வரும். அந்த கொட்டையை என்ன பண்ணுவேன், மகாலட்சுமி தாயாரின் தீபத்தில் விட்டு விடுவேன். அந்த தீபம் போடுறோம் இல்லையா, அந்த தீபத்தில் அந்த கொட்டையை போட்டுடலாம். இதுக்கு நெல்லி தீபம்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காயோட கொட்டையை போட்டு தீபம் ஏற்றுறதுனால அதுவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நெல்லிக்காய் படைத்து விட்டு மறுநாள் சனிக்கிழமை நாம் என்ன செய்யலாம், அந்த நெல்லிக்கொட்டையை தீபத்தில் விட்டு, அதாவது வாரம் நம்ம அந்த நெல்லிக்கொட்டையை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதனால் செல்வ செழிப்பு உண்டாகும், பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், அனாவசிய பண செலவுகள் வராது. இந்த வழிமுறையை செய்து பாருங்கள். எப்பவுமே ஏதாவது ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இப்போ நம்ம மகாலட்சுமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது வேற ஒரு சாமி அருள்றாங்கன்னு வேற ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே இந்த இதை நம்ம வழிமுறையை நிறுத்தக்கூடாது. இந்த வழிமுறையுடன் சேர்த்து நீங்கள் அதனையும் செய்ய வேண்டும். இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இறைகத்திற்கு இன்றே உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உபயோகமாக உள்ளது என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.